guys, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 நர்சிங்கான காலி பணிகள். இது நர்சிங் முடிச்சவங்க யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். பிஎஸ்சி நர்சிங் ப்ளஸ் டிப்ளமோ நர்சிங். டோட்டலாக வேக்கன்சி பார்ப்போம். ப்ளஸ் டிரைவரும் கேட்டிருக்காங்க. டிஇஓ அந்த டிப்ளமோ முடித்தவங்களுக்கு தெரியும் நர்சிங்கில் என்னென்ன ஃபீல்டு இருக்குன்றத. 8th 10th +2 டிப்ளமோ பேராமெடிக்கல் முடித்தவங்களும் சரி, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களும் யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். கடைசி தேதி வந்து 31/8/2024. டோட்டலாக வேக்கன்சி பார்த்திங்கன்னா 64 வேக்கன்சி. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் போஸ்ட்டு. ஓகேவா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த வேலைக்கான ஆள் சேர்ப்பு முகாம் நடக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுனே இருக்கிற மாணவர்கள் இருக்கக்கூடாது, படித்து முடித்தவங்க தான் இருக்கணும். ஓகேவா? பிஎஸ்சி படித்து முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, நர்சிங் டிப்ளமோ முடித்தவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கான கல்வி தகுதி ப்ளஸ் வந்து எந்த துறையில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கான துறையில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் கான்ட்ராக்ட் பேசிக். இது ரெகுலர் பேசிக் கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிக் சொல்லியாச்சு. ஃப்யூச்சரில் வேணால் இது பர்மனெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்டார்டிங் டேட்டு 20/8/2024. ஃபினிஷிங் டேட் வந்து 31/8/2020. கரெக்டாக வந்து 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க 5 மணிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து போஸ்ட் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறது கிடையாது, எல்லாமே ஆஃப்லைன் தான். நம்மளோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்தா அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். டேட்டா என்ட்ரிக்கு 2 பேர் கேட்குறாங்க. ஏஎன்எம் வந்து 6 பேர் கேட்குறாங்க. டென்டல் அவங்களுக்கு 1, டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 1, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் 13 பேர், மெடிக்கல் வந்த மாத்திரைங்கள்லாம் கொடுக்குறாங்களா அந்த கேட்டகரி தான் இருக்கும். 2 போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஃபிசியோதெரப்பி, கிளீனரு, இந்த ஆடியோகிராஃபரு, டிரைவருக்கு ஒரே வேக்கன்சி தான். நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வேண்டும். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ஏன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக 1 by 1 வரும். நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் வரலன்ட்டு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. வீடியோ ஃபுல்லியாக பார்த்தா தான். ஸ்டாஃப் நர்சிங் 7 பேர் கேட்குறாங்க. நீங்கள் நர்சிங் நார்மலாக ஜென்ரலாக படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி பார்த்துங்க. டேட்டா என்ட்ரிக்கு என்ன படிச்சிருக்கணும், ஏஎன்எம்க்கு என்ன படிச்சிருக்கணும், டென்டல் சூப்பரண்டர் என்ன படிச்சிருக்கணும், டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன படிச்சிருக்குன்றதை வீடியோ ஃபுல்லாக போகிறேன். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 8th படிச்சுருந்தா பாஸ். அதுவும் 8th கூட ஃபெயில் ஆகிருந்தாலும் எலிஜிபிள் தான் சொல்கிறாங்க. இது முழுக்க கவர்மெண்ட் ஜாபு, கான்ட்ராக்ட் பேசிக் தான். கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா சலுகையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஐடி கார்டுலேருந்து எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. டிரைவருக்கு 10th வேக்கன்சி. நான் முன்னே சொன்னது தான், 10th ஒரே வேக்கன்சி தான் டிரைவருக்கு. நீங்கள் 10th படிச்சணும் ப்ளஸ் ஹெவி லைசன்ஸ் வேண்டும். மேல் அண்ட் ஃபீமேல் யாரெல்லாம் எதுக்கு விண்ணப்பிக்கின்றது தெளிவாக பார்த்துங்க. ஓகேவா? கண்டிப்பாக நர்சிங் முடித்தவங்க அதிகமாக இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். அது நான் தெருவுக்கு டிப்ளமோ நர்சிங் ஓப்பன் ஆகிடுச்சு பிரான்ச்சு. நீங்கள் ட்ரைனிங் நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக முடிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அமையும். ஏன்னான்றது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க வேறு, கான்ட்ராக்ட் பேசிக்கு அப்ளை பண்ணுறவங்க வேறு. நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிக் யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக அட்டன் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். 4 பேர் தெரிஞ்சுக்கலாம், ஒரு டாக்டர் தெரிஞ்சுக்கலாம், கவர்மெண்ட் ஸ்டாஃபை தெரிஞ்சுக்கலாம், ஒரு வேலை எப்படி இந்த துறையில் எப்படி வேலை செய்கிறது, கவர்மெண்ட் ஜாப் இன்டர்வியூ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அதனால் நீங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. வாய்ப்புன்றது ஒரு முறை தான், கண்டிப்பாக பயன்படுத்திங்க. அது எந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வீணாகாது. ஏன்னா உங்களுக்கு எந்த துறையில் நீங்கள் போனாலும் அடுத்த துறைக்கு நீங்கள் ப்ரிப்பேர்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும். அதனால் பயன்படுத்திங்க. சேலரி பேசிக் 13,500 ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட துறைக்கு உங்களோட டிபார்ட்மெண்ட் எவ்வளோ சேலரின்றதை பார்த்துங்க. ஓகேவா? எக்ஸாம் கிடையாது. ஷார்ட்டாக சொல்லணும்னா நோ எக்ஸாம், ஒன்லி ஷார்ட் லிஸ்டிங். உங்களோட சர்டிஃபிகேட் பேசிக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும். அட்மிட் கார்டு தான் டேரெக்ட் இன்டர்வியூ தான். இன்டர்வியூவில் டேரெக்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். ஓகேவா? நீங்கள் அப்ளிகேஷன் மெத்தட் மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேவா?
அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 31/8/24 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்தோன்னே அப்ளிகேஷன் போகிற வேலையை பாருங்கள், டிலே பண்ணிடாதீங்க. டைமிங் ரொம்ப ஸ்லோ அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் இப்போலாம் வர கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் டேட் வந்து லாங்காக கொடுப்பாங்க, இப்போ ரொம்ப சுருக்கின்னு வராங்க. ஓகேவா? அதனால் 10 நாள் 15 நாள்ன்றது தான் இப்போதைக்கு இருக்குது. அதனால் அப்ளிகேஷன் பார்த்தோன்னே ஃபில் பண்ணுறத நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அப்ளிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேவா? பாய்.